என்பிபி அரசாங்கம் என்ன நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்குது? மக்கள் மடையர்கள் ஆவினார்கள் என்பதை மட்டும்தான் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் சொல்றது வந்து மக்களா இல்லை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க? இல்லை, எதிர்கட்சிக்கு தேவையில்லை. சரியான ப்ராப்ளம்ஸ் ஆட்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாத லெவலில் ப்ராப்ளம்ஸ். ஆனால் 2022 அதை விட ப்ராப்ளம். சுரேஷ் சலே உங்களுக்கு 500 மில்லியனா சம்திங் கொடுக்கறது, நாட்டை விட்டு போங்க அப்படின்னு சுரேஷ் சலே சொல்லியிருக்காரு. காசும் தாரம், உங்களுக்கு நாங்கள் வீசாவும் தாரம், உங்களை எந்த ஊரில் உங்களுக்கு போய் செட்டில் ஆகணும், அந்த செட்டில்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நாங்கள் தாரோம். நாட்டை விட்டு போங்க, நான் இந்த அமௌண்ட்டை தாரேன்னு சொல்றது காரணம் என்ன? இல்லை, அது நீங்க சொன்ன அந்த சுரேஷ் சலே இன்னைக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வராரு. கொண்டு போய்த்து உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு அடிக்கன்னு சொல்லி நியூஸ் அது சொல்லப்படுது. அப்படியெல்லாம் நடக்கிறேன்னு சொன்னால் ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். இல்லை, அப்படின்னா விசாரணை நடக்கூடாதுன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் ஜாக்க தேவையில்லை. பிகாஸ் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த ஈஸ்டர் அட்டாக் நடத்தப்பட்டுச்சுன்னு 2019 பேசப்படுற விஷயம் ஒன்று தான். உண்மைதான். அது யார் இந்த சாரான்? எங்களுக்கு முதல் தெரியுமா இவனு? ஆனால் அவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு.